ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 4 தளபதியோட முதல் படமான நாளைய தீர்ப்பு படம் வெளியான நாள். ஸோ தளபதி தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமாகி 32 வருஷம் ஆகுது. நாளை தீர்ப்புக்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாலும் அதெல்லாம் சின்ன சின்ன அன்கிரெடிட்டட் ரோல் தான். ஸோ ப்ராப்பர் ஹீரோவா 32 வருஷம் ஆகுது. ஆல்ரெடி இதை 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் இதுக்காக மாஸ்டர் படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அதாவது கோட் படத்துல இருந்து ஒரு அன்சீன் போட்டோ வச்சு 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அண்ட் இந்த 32 வருஷத்தோட சினிமா கெரியர் முடியுது அப்படின்றதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா தளபதியோட இந்த ஒரு முடிவை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் கெரியர் பீக்ல இருக்கும்போது விலகுவாருன்னு நினைச்சே பார்க்கல. அண்ட் என்னதான் ஃபியூச்சர்ல திரும்ப நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கூட அதை கன்ஃபார்மா நம்ப முடியாது. அண்ட் சினிமா ஃபேன்ஸ் இனிமேல் தான் பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரி பேன் இந்தியன் படங்கள்லாம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தோம். ஏன்னா அதுக்கான ஒரு மார்க்கெட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ சினிமா ஃபேன்ஸுக்குலாம் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் வேற வழி இல்லாம அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம பெருசா செலிப்ரேட் பண்ணவே முடியல. அண்ட் இந்த 32 இயர்ஸ் ஜேர்னி ஸ்பெஷலா தளபதியோட திட்டு படம் சம்பந்தமா ஏதாவது அப்டேட் விட்டா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ரிலீஸ் பண்ணா கூட ஓகே தான். ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த நாளோட ஸ்பெஷலா தளபதி ஃபியூச்சர்ல திரும்ப நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.